பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு எபிசோடு வேறு லெவலுங்க. எச்ச பிரஜைன்னு சாண்ட்ரா திவ்யா இவங்க 3 பேருமே தான். கேவலமான ஒரு எபிசோட். திவார் பேசிக்கிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு எபிசோடு ஆரம்பித்தோடனே திவார் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த பிரியங்கா அப்ரிஷியேட் பண்ணதை வியானாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான்லாம் ஹீரோ ஒரு நாள் வந்து நிற்க போகிறேன் பல பேர். ஆனால் சில லூஸுங்க இதை வந்து அது சொன்னது பொய், பிரியங்கா சொன்னது பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ரீச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காரு. புரியுதா? உடனே பிரச்சனை வந்துட்டான். விளக்கமாற்ற எடுத்துகிட்டு வர்றாங்க. எச்ச நாய், நீ பேசுகிறதுனா விளக்கமாற்ற போட்டுட்டு பேசுகிறா, வம்புலு சண்டை போடு, கண்டென்ட் கொடு. ஆனால் பிச்சு போடுவாரான். உன்னை பிச்சு போட போகிறாங்க பாரு. இப்போ நீலாம் ஏன் ஹீரோ ஆகலை, பெரிய ஹீரோலாம் ஆகலை, விஜய் சேதுபதி மாதிரி ஏன் ஆகலைங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. புரியுதா? அந்த ஆள் கேவலமாக நடந்துக்கிறாருன்னு நீ சொல்லிட்டு தான் உள்ளே வந்த. இப்போ நீ நடந்துக்கிறது என்ன? பிரஜையன் உடனே சாண்ட்ரா வீம்புக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டாரு. ஆமாம், வீம்புக்கு தான் பண்ணாங்க. நான் உங்களை பேசலைங்க. என்னங்க நீங்கள் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை நான் பேசவே இல்லையா? வீம்புக்கு வந்து பண்ணுறீங்க நீங்கள். உடனே சாண்ட்ரா பெரிய பிடிங்கி மாதிரி வெளில வாங்க பேசுவோம்மா. எல்லோரும் வெளில வாங்கன்னு வம்புழுக்கிறாங்க. பிடிச்சி வம்புழுத்து பாரு வியாபாரமாக பண்ணிருச்சு. அண்ணே போவாதனே, வேணும்னே பண்ணுறாங்க, போவாதனே போய் படுத்துருனே அப்படின்ச்சு. விஜய் வேறு உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையிலே பேசுகிறாங்க. இந்த விஜய் சேதுபதி இந்த வாட்டி ரெட் கார்டு கொடுக்குறீங்க. இந்த நாய் இந்த எப்ஜேக்கு ரெட் கார்டு கொடுங்க. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுவான். கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பான். நான் இங்கே இந்த ரிவ்யூவில் ஒரு 2-4 வார்த்தை மயிருன்னு பேசிட்டா உடனே வருவாங்க, சொம்பு தூக்கிட்டு ஓடியாருவாங்க. இங்கேருந்து இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்கன்னு வருவாங்க. கேவலமாக பீஃப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கலையரசனை அனுப்புனீங்கள, அதே மாதிரி எத்தனை பீஃபுங்க போடுறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி தூக்காமல் இருக்கட்டும் பாருங்கள். தேவலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். உடனே திவ்யா வந்து இந்த பிரச்சனையை கேட்காம பாருக்கிட்ட சண்டைக்கு போகுது. பாரு வச்சு செஞ்சு விட்டுருச்சு. போய் தூங்குங்க அப்படின்னு. நீங்கள் போய் நடந்து போங்க, ஆலையும் மண்டையும் பாருன்னு அடித்து விட்டுருச்சு. பாரு தேவையாது. பாருக்கிட்டலாம் போய் சண்டை போடாதம்மா, அடித்து முடிச்சு விட்ருங்க கதையா. அழுதுருச்சு திவ்யாலாம், அழுதுருச்சு. போய் கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குங்க. பார்வை நினச்சி பார்வை என்னை வந்து இப்படிலாம் வச்சு செய்யுது, ஹவுஸ்மேட் எல்லோரும் வந்து என்னை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பொழப்பு. உடனே இவர் சொல்லிவிட்டார், எப்ஜே நான் உன்னை மாதிரி கிடையாது, 4 பேர் இருந்தாலும் நீ பேசுவ, சாரு வாயை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். திவாகர் இழுத்துட்டு போயிடுச்சு. அவர் வந்தார் வெளியில், எங்கண்ணே போகிற வான்னு அழைச்சிட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி எப்ஜேவும் இந்த பிரச்சனை நடந்துக்கிறாங்க பாருங்க. இந்த சாண்ட்ரா திவ்யா குப்பங்க. இவங்க ஒரு எச்சனாயிங்க. இவங்கெல்லாம் கொண்டு வந்து பெரிய விஜய் டிவி ஆர்டிஸ்ட்னு கொண்டு வந்து உள்ளே விட்றாங்க பாருங்கள். அவங்கள செருப்பு கழட்டி அடிக்கணும். அதாவது இந்த ஆளுக்கு தராதரம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க திவாகருக்கு. ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஆனால் இவங்களுக்கு என்ன தராதரம் இருக்குது? அதான் காட்டிட்டாங்களே தராதரம். எப்ஜேக்கு என்ன தராதரம் இருக்குது? பிரஜைன் சாண்ட்ராவுக்கு என்ன வம்புழுக்கிறாங்க வந்து ஓப்பனாக. இதை விட என்னங்க கேவலம் இருக்குது? புரியல எனக்கு. ஒரு கேவலம் அது. திவ்யா ஒரு வேஸ்டடுங்க. அது வேஸ்ட்டு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுருச்சு பாரு. அப்புறம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு சுபிக்ஷாவி யான்ட்டையும். எல்லா ப்ரோமோனையும் அவங்க தான் வர்றாங்க. நீலாம் எபிசோடில் வர்றதே இல்லைன்னு ஏற்றி விடுது. கடுப்பு பாரு மேலே கடுப்பு. ஒரு அடுத்த நாள் நான் ரெடி தான் பாட்டை போட்டு, நான் ரெடி தான் வரவா பாட்டை போட்டு எழுப்பி விட்டாங்க. எப்ஜே தூங்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. யார்? திவ்யா கல்பரேட் அப்படியா? போய் என்னன்னு பதில் சொல்லுங்களாம். சிகரெட்டு குடிக்கிறதுனால சிரிச்சுக்கிட்டு சொல்லுவியா? நேற்று திவாகிட்ட நீ சிரிச்சுட்டு சொன்னியா? பாருக்கிட்ட சிரிச்சுட்டு சொன்னியா? நீ ஃப்ராடுங்க. இந்த திவ்யா ஃப்ராடு. சிகரெட்டுன்னு எப்ஜே சிகரெட் அடிச்சுக்கிட்டு தூங்க விட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. ஃப்ராடுங்க எல்லாம். அப்புறம் கெஸ்ட்டு கூப்பிட்டு திவ்யாவை வந்துட்டு கிளின்னு கிழிச்சாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சொல்லி கொடு ஒரு ப்ரீஃப் எடு அப்படின்னோட வந்து கற்றுதுங்க. ஹெட்ஸ் எல்லாம் இங்கே வாங்க, 5 மினிட்ஸில் எல்லோரும் ரெடி ஆகணும். அது இதுன்னு பெரிய ஓவராக பண்ணிகிட்டு இருக்கு. உடனே கடுப்பாயிட்டான் துஷாருக்கு கோவம் வந்துருச்சு.
துஷாருக்கு கோவம் வந்துருச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ டூ ஃபேஸ்டாக இருக்க, ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எல்லோரும் சும்மா இருக்கலாம், நான் இருக்க முடியாது. நேற்றே கேட்கணுன்னு இருந்தேன், இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தேன்? ஆமாம், நேற்றே கேட்கணுன்னு இருந்தேன், இன்றைக்கி கேட்குறேன்டி, எனக்கு பேசுகிறேன். நீ எவ்வளோ பேசுகிறேன்? நான் அப்படி தான் பேசுவேன். ஆய் ஊங்கிதுங்க. ஏதோ திவ்யா வந்து ஒரு நல்ல பீஸுன்னு பார்த்தா அது ஒரு மக்கு பீஸாக இருக்க, சிகரெட்டு பீஸாக இருக்குது. சிகரெட்டு எஃப்ஜேவோட. ஏய்ய இதில் ஒரு டீ டோட்டலர், டெக்கோரம், டிக்னிட்டி, இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு வந்துட்டு டெக்கோரம் திவ்யா அப்படி என்ன பண்ணுறாங்க பாருங்க. டெக்கோரம் திவ்யா இவங்களாம். டெக்கோரம் திவ்யா, டிக்னிட்டி திவ்யா, டிசிப்ளின் திவ்யா, சிகரெட்டு பீடி, துண்டு பீடி, சிகரெட்டு எப்ஜே, சிகரெட்டு வா போவோம். இதுதான் திவ்யா. கேவலங்க இவங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு கெஸ்ட்டோட ஓவரால் ஒப்பீனியன் சொல்லுங்கள், ஸ்டார்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்கன்னு எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க, கேவலமாக கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் விட்டு செஞ்சு விட்டாப்புல. அப்புறம் நீங்கள் வந்து கெஸ்ட்டோட கனெக்டே பண்ணுற மாதிரி இல்லை, கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மாற்றிக்கிங்க. அப்புறம் நாங்கள் அக்ரெசிவாக இறங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிட்டாங்க. பிரவீனுக்கு வந்து நல்ல எஃபர்ட் போடுறாரு, ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாருன்னு பிரியங்கா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துச்சு. அப்புறம் சுபிக்ஷாவுக்கு ஒரு நல்ல எம்பத்தி இருக்குது, நல்லா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு ஸ்டாரு. அப்புறம் எல்லோரும் பேசி வியானாவுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, ஸோ நல்லா பண்ணுது, நல்லா சர்வ் பண்ணிச்சு, ஃபுட்டெல்லாம் நல்லா பேசுது, எப்படி வந்து ஒரு கஸ்டமரை ட்ரீட் பண்ணணும்னு தெரியுது, அதுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்துட்டாங்க. வயிற்றுச்சல் தாங்க முடியல ஸ்டாண்ட்ராக்கு, திவ்யாவுக்குலாம். பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, செக் அவுட் இன்றைக்கி உங்களுக்கு பிரியங்கா, செக் அவுட் பண்ணிடுங்க, ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு போங்க. அந்த ஃபீட்பேக் முடித்த பிறகு ஸோ எல்லோரும் பேசி ஒரு டீம் மீட்டிங் போட்டு சர்வீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத அடுத்து பண்ணுங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் பிரியங்கா பிக் பாஸ்கிட்ட ஒரு காமெடி, சார் வடை சாப்பிட்டு போகலாமா சார்? வடை என்ன, வடையோட தோசையே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் பிக் பாஸு. அப்புறம் நல்லா சாப்பிட்டு கிளம்பும்போது துஷார் போய் கையில் ஒரு கிஸ் அடிச்சிட்டான். டப்புனு கிஸ் கொடுத்துட்டான் பையன், நல்ல பையனாக இருக்கான். உடனே எஃப்ஜே போய் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஏன்னா அடுத்தடுத்த ஷோஸ்க்கெலாம் கூப்பிட்றதுக்காக, ஸ்டார்ட் மியூசிக் இந்த மியூசிக்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அப்படி எஃப்ஜே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஐஸ் வைக்கிறான். அப்புறம் போய் இவர் வேறு ஊட்டி விட்றாப்புல, எஃப்ஜே ஊட்டி விட்றாரு, வினோத்து போய் கொஞ்சம் ஏதோ ஊட்டி விட்றாப்புல, அப்படியே கிளம்பிட்டாங்க அவங்க. அப்புறம் சபரி ஸ்டாச்சுவாக நிற்கும்போது அட்வைஸ் பண்ணுறாப்புல பாட்டோடைய, டேய் ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி, இங்கே என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு சபரிக்கு இன்டெரக்டாக சொல்கிறாரு, ஏதாச்சும் பண்ணுறா, சும்மாவே இருக்க, நல்ல மாதிரி நீ சீனை போட்டுக்கிட்டு இருக்கடான்னு இன்டெரக்டாக சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அமித் சொல்கிறாரு, அமித்தும் பிரவீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது வந்து நல்லா டான்ஸ் பண்ணோம், ரொபாட்டிக் போஸ்டர்ஸ்லாம் கொடுக்கும் 5 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி தீபக்கு பண்ணி காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு, ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவருக்கே போர் அடிச்சிருச்சு, அப்புறம் போயிட்டார். அப்புறம் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டாங்க, திவ்யாவை மேனேஜரை கூப்பிட்டு வந்துச்சு, என்ன இது ஒன்றும் சரியில்லையே, ஒன்றும் ஒழுங்காக போகிற மாதிரி தெரியல, ரிசைன் பண்ணுறீங்களா? இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படின்னா போங்க போய் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்க. கெஸ்ட்டில் என்ன அடிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவர் கூப்பிட்டார் பிக் பாஸ், மேனேஜ்மெண்ட் மீட்டிங், வாங்கடா இவங்க ஏரியாவுக்கு வாங்க எல்லாம், உடனே ஃபீட்பேக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஃபீட்பேக் பண்ணது எல்லாமே கெஸ்ட்டு சொல்லிட்டாங்க, கேவலமாக இருக்குன்ட்டாங்க, மாற்றம் தேவை அப்படின்னு பிக் பாஸ் ஒரு கொளுத்தி போட்டார். மேனேஜரை சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா அசிஸ்டன்ட் மேனேஜரை சேஞ்ச் பண்ணணும், எல்லோரும் முடிவு பண்ணி சொல்லுங்கள் ஸ்டாப்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அடித்து சோழியை முடித்து விட்டார். எல்லோரும் ஒப்பீனியன் வைக்கிறாங்க. துஷார் மேனேஜரு பொறுமை இல்லை, இது இல்லைன்னு அடின்னு அடிச்சிட்டான். வியானா மேனேஜர் தான் தூக்குறேன், அமித் மேனேஜர் தூக்குறேன், ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டார். சபரி நாங்களாம் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டான், மேனேஜரை தூக்குறேன்ட்டான். கமருதீன் மேனேஜர் ரொம்ப ரூடு அப்படின்னு அடித்து முடிச்சு விட்டான். அடுத்து சாண்ட்ரா, அதுதான் சொம்பு ஒயில் கார்டு சொம்பு, அசிஸ்டன்ட் மேனேஜரை தூக்குறாங்களாம், எப்படியே தகுதி இல்லையா. அடுத்து சுபிக்ஷா மேனேஜரை தூக்குறேன்னு சொல்லிடுச்சு. ரம்யா அதுவும் மேனேஜர் ரொம்ப ரூடாக இருக்காங்கங்க, முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுருச்சு. பிரவீன் வந்து என்னென்னா கத்தி பேசுனது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறான் மேனேஜரை, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் தூக்குறான், ஏன்னா வன்மம், பவர் மேலே உள்ள வன்மம். அப்புறம் திவாகர் மேனேஜராக தூக்குறேன், எல்லாமே பண்ணுறாங்க, நல்ல வார்த்தைகள்லாம் விடலை, எல்லாம் ஓகே. 2 விஷயந்தான், அவங்க என்னென்னா ரொம்ப கத்துறாங்க, அது மட்டும் இல்லாமல் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் அவங்க ஃபேவர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டார். அந்த ஆள் வேலையில பாயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவாரியா, கொண்டு போய் நிற்க வச்சுட்டீங்கன்னு வச்சிங்க பிளாஸ்மா முன்னாடியே, திவாகர் நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். பிக் பாஸ் சொல்கிறாரு,
எல்லோரும் மேனேஜர் தூக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 ஹெட்ஸில் யாரை வந்து மேனேஜர் ஆக்குறீங்கன்னு கேட்டோன்னே எஃப்ஜே வந்து விக்கல் சிக்ரம்ட்டான், வினோத் விக்கல் சிக்ரம்னு சொல்லியாச்சு, கனி விக்கல் சிக்ரம், பிரவீன் நல்லா சொன்னான், அமித், திவாகர், விக்ரம் வந்து மேனேஜர் ஆகிட்டான். வெசல் வாஷிங் ஹெட்டு வந்து திவ்யாவை ஆக்கி விட்டாங்க. அப்புறம் வினோத் திவாகர் வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபுட்டுக்காக கூப்பிட்டாங்க, வந்து அழைச்சிட்டு போனாங்க என் கெஸ்ட்டை. அழைச்சிட்டு போகும்போது இவங்க ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட விட்டாங்க. யாரை கானா பாடினார், இவர் திவாகர் ஆடினார். ஆடிட்டு 18+1 கண்டென்ட்டுங்க. இதனால தாங்க திவாகர் எல்லோரும் ஏன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி எச்ச வேலை பார்க்கும்போது தான். இந்த எச்ச வேலையை வினோத்தும் சேர்ந்து பார்த்தது தான் கேவலம். அதாவது மதுரையிலேருந்து இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் மதுரையிலேருந்து ஒரு ஆளை செட் பண்ணணும் வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஒரு கரெக்ட் பண்ணிவிட்டு போயிடலான்னு பார்த்தேன் அப்படின்னோடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க தீபக்கு எல்லாம். 18+ கண்டென்ட்டு. இந்த மாதிரி கேவலமான எச்ச வேலையை திவாகர் பார்க்குறதுனால தான் காரி துப்புறாங்க எல்லாரும். இப்படி பண்ணலாமா, நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பிக் பாஸ் வந்தியா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் மதுரையிலேருந்து வந்தியா அப்படி சொல்கிறாருங்க. இருந்தாலும் விஜய் பாருக்கிட்டையும் சில தப்புகள் இருக்குது, திவாகர்கிட்டையும் சில தப்புகள் இருக்குது. திவ்யா அவுட்டு, சாண்ட்ராவும் அவுட்டு, பிரஜைனும் அவுட்டு. ஒரே ஒரு நம்பிக்கை அமித் தாங்க. அமித் ஏதாச்சும் பண்ணுறாரான்னு பார்ப்போங்க, வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 18+ கண்டென்ட்டுங்க. கேவலமாக பேசுகிறாரு திவாகர், கேவலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி உட்காந்து பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. குப்பை மாதிரி பேசுகிறாரு. வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயா, ஏன் அப்படி பண்ணுற, கேம்லாம் நல்லா தான் விளையாடுற, ஆனால் அந்த பொம்பளை மேட்டரில் வந்து இடையில சிக்கிடுற. அதுதான் திவாகர்கிட்ட இருக்க பிரச்சனைங்க. ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வியனா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வெரி நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்னா வியனா வஞ்சரம் ஃப்ரைட் ஒன்று பண்ணியிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கு எல்லாமே, அதை வந்து அடிச்சிக்க முடியாது. அப்புறம் திவ்யாவும் சாண்ட்ராவும் போய் உட்காந்துட்டாங்க, தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிச்சிட்டாங்கல்ல, மேனேஜர் பதவி பிடுங்கிட்டாங்கல்ல திவ்யாவுக்கு, செருப்பு கழட்டி அடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சாண்ட்ரா சொல்லுது, உன்னோட அக்ரெஷனை வச்சு உன்னை டார்கெட் பண்ண பார்க்குறாங்க. அதாவது நம்ம 3 பேரையும் டார்கெட் பண்ணுறாங்க. யார், பிரஜைன் ஒரு பெரிய பிடுங்கியவர், சாண்ட்ரா அவங்க பெரிய பிடுங்கி, திவ்யா வந்து அவங்க பெரிய ரவுடி. சிகரெட்டு, இது ஒரு சிகரெட்டு பார்ட்டி. சாண்ட்ரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, பிரஜைன் வந்து சும்மா வம்பளத்துக்கிட்டு இருக்கான் போய் எல்லார்ட்டையும். இவங்க 3 பேரையும் டார்கெட் பண்ணுறாங்களாம். உடனே சொல்லுது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க பார்த்தியா நம்மளை எதுக்கிறதுக்கு, அக்ரெஷன் வச்சு ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் நான் இருக்கும்போது பண்ண முடியல, ஏன்னா உன்னை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லுது. சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ கேவலமாக நடந்துக்கிட்டீங்களா, அதுக்கு தான் அடித்தாங்க. உடனே சொல்லுது சாண்ட்ரா, எல்லோரும் சூரியவம்சம் மாதிரி சரத்குமார் இங்கே வாங்க, எல்லோரும் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது இது நினச்சிக்கிட்டு இருக்கு சாண்ட்ரா. ஐயோ எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு இவங்க நினச்சி, இவங்கெல்லாம் ஒரு ஒயில்ட் கார்டுன்னு. கேவலம். அடுத்து இந்த குட்லக் ஸ்டாச்சு வந்து நடனம் ஆடும்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தான் பிரவீன். அது நல்லா இருந்துச்சு, நடித்து காட்டும், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் சபரி நல்லா பண்ணான். என்ன நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு தீபக்கு மஞ்சள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே துஷார் மாதிரி பண்ணான், சூப்பராக பண்ணான். கமருதீன் மாதிரி பண்ணான், பாரு மாதிரி சூப்பராக பண்ணான். எஃப்ஜே மாதிரி பீ பாக்ஸிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். சுபிக்ஷா மாதிரி செமையாக பண்ணான், வேற லெவலில் இருந்துச்சு அது. அப்புறம் சாண்ட்ராவை கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. ஒருத்தனை ரிசைன் பண்ண வைக்கணும், இல்லைனா சேஞ்ச் பண்ண வைக்கணும், இல்லைனா ஹெட்டை தூக்கணும். இதில் எனி 2 நீங்கள் செய்யணும். ஒரு பார்ட்னர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை பண்ணுறதுக்காக. அதில் நீங்கள் 2 பேரும் அந்த எந்த பார்ட்னரோடு சேர்றீங்களோ 2 பேரில் ஒரு ஆள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ, நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதை, நாமினேஷன் ஃப்ரீயை ஜெயிச்சிட்டிங்கன்னா. அப்புறம் டைரக்ட் நாமினேஷன் ஒருத்தவங்களை பண்ணுறதுக்கு ஒரு பவரும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ இதில் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் டைரக்ட் நாமினேஷன் போயிடுவீங்க. அந்த பவரு இன்னொருத்தவங்களுக்கு டைரெக்டாக நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிடும், யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஹவுஸ்மேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டார். அப்புறம் கமருதீன் பாரு மாதிரி நடித்து காட்டிகிட்டு இருந்தான் உள்ள, சூப்பராக இருந்துச்சுங்க. அதுதாங்க எனக்கு வந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அரோராவும் சபரியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாரு கமரு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே பண்ணியிருந்தாங்க. உடனே கெஸ்ட்டு பார்த்தாங்க, என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி வால்யூமை குறைங்கன்னு தட்டினாங்க. அப்புறம் வந்து நைட்டு ஆஹா லைவ் கண்ட்ரோன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அங்கே என்னென்னா டேஸ்டி ஃபுட்டு இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். சீக்ரெட் டாஸ்க்கு வந்து அப்புறம் போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு யார், சாண்ட்ராவும் பிரஜைனும். இதுங்க வந்து என்ன வேலை பார்க்க போகுதுன்னு தெரில. கரெக்டாக போயிட்டா பாருங்கள் புருஷன்ட்ட. இதுக்கு பேர் சீக்ரெட் டாஸ்க்காடா, புருஷன் பொண்டாட்டி டாஸ்க்குடா. பிக் பாஸ் இருக்கா பாருங்க. ஆனால் அந்த மாமா டிவி அழகாக வாய்ப்பு கொடுக்குதுங்க.
ஒரு மல்லு கேர்ள் அழகாக என்ன பண்ணுது, அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. ஒரு ஆளை நாமினேட் பண்ணுறது யார், திவாகர் பார்வல ஒரு ஆளை நாமினேட் பண்ணுறதுக்கும் ஒரு பாஸை கொடுக்குறாரு. எப்படி கேவலம் இல்லை? கேவலம் தான், என்ன பண்ணுறது. அப்புறம் லைவ் கண்ட்ரோலில் வந்து ஒரு ரோபோ, அந்த தண்ணியிலே போயிட்டுருக்க ஒரு ரோபோ, அதான் சபரி. அப்புறம் மியூசிக் கானா வினோத் வேறு லெவல், டான்ஸுன்னு ஒரே கூத்து கும்மாளமாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து கிச்சனில் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காரு, சில்லி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் சில்லி. எங்கள் அம்மா அப்போயே சொன்னாங்க வேலை கற்றுக்கடான்னு. நான் தான் படித்து நல்லா தான் படித்து டாக்டர் ஆனேன், ஆனால் இப்போ தான் புரியுது எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. சட்டை கீழே இறங்கிடுச்சு போல். உடனே இந்த வினோத்து, இந்த பிரஜைனு, இந்த திவ்யா, எப்ஜே, அந்த இடத்துல இருக்க எல்லாமே இவரை வச்சு மார்க் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசவே இல்லை, அவர் அரைச்சிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ கேவலம் தெரியுமாங்க அவங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும். பிரவீன் வந்து சொல்கிறான் வினோத்திட்ட, இது மாதிரி பண்ணாதீங்கன்னு. எல்லாம் சிரிக்கிறாங்க, கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. பிரவீன் அந்த இடத்துல ஜெனினாக எடுத்துக்கிட்டான். எனக்கு தெரியும் அவர் நான் வல்லவர் நல்லவர் அப்படிங்கிறான். திரும்ப வாட்டர்மெலன் ஸ்டாரை கேவலமாக மார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. திவ்யாலாம் எச்ச, பிரஜைன்னு சரியான எச்ச, சாண்ட்ரா ஒரு கேவலம், எல்லாம் கைத்தொட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க. எப்ஜேங்கிறது அது ஒரு நாமர் தான். அது இவ்வளோ கேவலமாக இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.